இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. துணிவோடுங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாக இருக்கின்றேன். துணிவோடுங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாக இருக்கின்றேன். வாழ்வாய் அறியாய் நான் இருப்பேன். வாழ்வாய் அறியாய் நான் இருப்பேன். துணிவோடுங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாய் இருக்கின்றேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடந்த சில ஆண்டுகளாக எத்தனையோ இயற்கை பேரிடர்கள், இழப்புகள், பாதிப்புகள் என்று பல்வேறு விதமான பேராபத்துக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுனாமி, கொரோனா, புயல், வெள்ளம் என்று பல்வேறு விதமான இழப்புகள், இயற்கை சீற்றங்களால் நாம் பல பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இவைகளுக்கு மத்தியிலும் மீண்டும் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை காண்பதற்கு, கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றார். நாம் அன்புக்குரியவர்களே, அதற்காக தந்தை இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களுக்கு துணையாய் இருக்கின்றேன். என்னை நம்பியவர் ஒருவரும் கைவிடப்பட மாட்டார் என்கூடிய இறைவர் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கு மத்தியிலும், இழப்புகளுக்கு மத்தியிலும் இன்றும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். அதுதான் நம்மை கைவிடாத நம் அன்பு தேவன். அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்து நமக்கு தருகின்ற 3 முத்தான மொழிகள். நான் உன்னோடு இருக்கின்றேன், I am with you. நான் உன்னை அன்பு செய்கின்றேன், for I love you. என்னை நீ நம்பலாம், trust me. திருப்பி சொல்லுவோமா? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னை நீ நம்பலாம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 123 2வது வசனத்திலே, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? பல நேரங்களிலே துன்பத்திலும், துயரத்திலும், பிரச்சனைகளிலும், கவலையிலும், கண்ணீரிலும் நாம் துவண்டு போயிருக்கின்ற நேரத்திலே எனக்கு யாராவது உதவி செய்ய வரமாட்டார்களா? எங்கிருந்து யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆண்டவர் வாக்குறுதி கொண்டிருக்கின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன், I am with you always என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தன் ஒரே மகனையே கொடுத்திருக்கின்றார். இம்மானுவேலனாக, கடவுள் நம்மோடு என்று. எசாயா 41:10 வசனத்திலே வாசிக்கின்ற, வஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள். மத்தேயு 28:20 வாசிக்கின்றோம், இயேசுவினுடைய இறுதி வார்த்தைகளாக, உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அவரை விட்டு பிரிந்தாலும், நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும், நம்மை என்றுமே பிரியாத நம்மோடு இருக்கின்ற கடவுளாக நம் இறைவன் நம்மோடு வாசம் செய்வதற்கு நம்மிடையே பிறந்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி வந்திருக்கின்றார் இந்த கிறிஸ்துமஸ் வடிவிலே. எனவே அன்புக்குரியவர்களே, யார் கை நிகழ்ந்தாலும் நான் உன்னை கை நிகழாமல், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. இரண்டாவது, நான் உன்னை அன்பு செய்கிறேன். கடவுள் நம் மீது கொண்டிருந்த, இவ்வுலகின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பினால்
தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கொடுத்தார். அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்ற கடவுளின் எல்லையற்ற நிரந்தரமான அன்பு நம்மளால் கொடுக்க முடியாது. பல நேரங்களிலே சிறிய மன வருத்தம் வந்தாலும், சிறிய ஏமாற்றங்கள் வந்தாலும் நம்முடைய அன்பு அங்கே முறிவுபடுகின்றது. ஆனால் நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும், ரோமேயர்களே திரும்பவும் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் அவருடைய அன்பை பெற தகுதியற்றவர்களாக பாவிகளாக இருந்தாலும் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்தார். நாம் வாழ்வதற்காக, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை என்று சொன்ன இயேசு அதை செய்து காட்டினார். அதைத்தான் கடவுளும் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கையளிக்க திருவுளம் கொண்டதன் வழியாக அன்புக்குரியவர்களே உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். எனவே இது ஒரு அன்பின் விழாவாக இருக்கின்றது. நான் என் சகோதரனுக்கு என்ன காவலாளியா என்று தாயின் கேட்டான். அது அல்ல உண்மையான அன்பு. உன் கண்ணில் நீர் வடிந்தால் மீதி என்ன? என் நெஞ்சில் உதிரம் கொண்டுரடி என்கின்றதுதான் உண்மையான அன்பு. வாடுகின்ற பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவதை போன்று பிற மனிதர்கள் மீதும் இயற்கையின் மீதும் நாம் கவலைப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது, நாமும் துயரப்பட்ட அவர்களுடைய துயரை துடைக்க முன் வருகின்ற பொழுது உண்மையான அன்பு அங்கே வெளிப்படுகின்றது. நம்முடைய துயரை துடைக்க, நம்முடைய கவலையை மாற்ற, நம்முடைய கண்ணீரை துடைக்க நமது ஆண்டவராகிய இயேசு நமக்காக கொடுத்த மிகச்சிறந்த பரிசுதான் அவருடைய அன்பு மகனையே. எனவேதான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். முழுமையாக முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆற்றலோடும் ஆத்மாவோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன். மூன்றாவது, என்னை நீ நம்பலாம். ட்ரஸ்ட் மீ. இந்த உலகத்துல நாம் எவ்வளவோ துரோகங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, இல்ல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு என்று நண்பர்களிடையே எத்தனையோ துரோகங்கள், நம்பகத்தன்மை இல்லாதவை. ஆனால் ஆண்டவர் நாம் மறந்தாலும், நாம் அவரை உரை சென்றாலும், நாம் அவருக்கு துரோகம் இழைத்தாலும், நம்மை விட்டு விலகாத இறைவன், நம்மை விட்டு பிரியாத கடவுள், நான் உன்னோடு என்றுமே இருப்பேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற கடவுளை நாம் முழுமையாக நம்பலாம் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 56:4 வாசிக்கின்றோம். கடவுளையே நான் நம்பி இருக்கிறேன், எதற்கும் நான் அஞ்சேன். அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? ஆம் அன்புக்குரியவர்களே, நமது நம்பிக்கையை, விசுவாசத்தை கடவுளின் மீது வைத்து நாம் வாழ்ந்தோமையானால் எந்த துயரத்திற்கும், எந்த கவலைக்கும், எந்த இழப்பிற்கும், எந்த இயற்கை பேரிடருக்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. காரணம், நம்மை விட்டு பிரியாத இறைவன் போல இருக்கின்றார். திருப்பாடல் 9:10 சொல்லுகின்றது, உமது பெயரை அறிந்தோர். யாருடைய பெயரை? ஆண்டவருடைய பெயரை, உமது பெயரை அறிந்து உண்மையில் நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவது கிடையாது. ஆம் அன்புக்குரியவர்களே, இறைவன் மீது நாம் முழுமையான நம்பிக்கையை வைத்து வாழும் பொழுது எத்தகைய துன்பத்திற்கும், இடர்களுக்கும், இழப்பிற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. எனவே இந்த 3 முத்தான மொழிகளை இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்றார். திருப்பி சொல்லுவோமா? நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், என்னை நீ நம்பலாம். இது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள், முத்து மொழிகள் என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய 3 கடமைகள் அல்லது பணிகள், அல்லது இந்த கிறிஸ்துமஸை சிறப்பான விதத்திலே நாம் கொண்டாட வேண்டுமையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, உறவுகளை கட்டி எழும்ப. மெயின்டைன் தி ரிலேஷன்ஷிப். இயேசு கடவுள் தன்னுடைய மகனாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பியதற்கான முதல் காரணம், மக்கள் மீது, இஸ்ராயேல் தன்னோடு இருந்த உறவை இழந்த நிலையிலே அவர்களோடு இருந்த அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நான் உங்களோடு எங்கும் இருக்கின்றேன் என்று சொன்னதோடு நின்று விடாமல் நம்முடைய மகனை அனுப்பி மனுவாக, நான் உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன், உங்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. பல நேரங்களிலே நாம் கடவுளை
ஆலயத்திலோ அல்லது திவ்யநற்கருணையில் மட்டுமே இருக்கின்றவராக பார்த்து விடுகின்றோம். ஆனால் இன்று மனித பிறவி எடுத்த இறைவன் உங்களோடு வாசம் செய்ய உங்களோடு ஒருவராக இருக்கின்றேன் என்று கூறி நம்மோடு பிரிந்த முறைப்பட்ட உறவை ஆண்டவர் புதுப்பித்துக் கொள்கின்றார். இன்று எத்தனையோ குடும்பங்களிலே உறவுகளே விரிசல்கள், பிளவுகள், கணவன் மனைவி இடையேயான உறவிலே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையேயான உறவிலே, நண்பர்களுக்கு இடையேயான உறவிலே பல்வேறு விதமான விரிசல்களும் பிளவுபட்டு நிற்கின்றன. ஆண்டவர் அழைக்கின்றார், உறவுகளை சரி செய்து உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட மகனே நீ தயாரா, மகளே நீ தயாரா. நம்முடைய வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மை, கோபதாபங்கள் எல்லாவற்றையும் கலைந்து எறிந்து அவரோடு ஒப்புரவாக, நம்மோடு ஒப்புரவாக வந்த இறைவனை நாம் அவரோடு ஒப்புரவாகி பிறரோடு அந்த ஒப்புரவை பகிர்ந்து கொடுத்து அந்த உறவை கட்டி எழுப்ப நாம் தயாராக இருக்கின்றோமா என்று கோயில் உள்ளே வெளியிலையும் முழுமையாக நிறைந்திருக்கின்றன. திருவிழா கூட இப்படி இவ்வளவு கூட்டம் இருந்துச்சாங்கல்ல, இன்னைக்கு சேருக்கு அடிதடி பஞ்சமாக இருக்குது. அந்த அளவிற்கு கூட்டமாக இருக்கின்றது. காலையில 10 to 12 மணி ஒரு நேரம் ஒதுக்கி இருந்தோம். இதுல 100% வந்திருப்பாங்களான்னு பெரிய கேள்விக்குறிதான். நாம் அன்புக்குரியவர்களை உறவுகளை கட்டி எழுப்ப நாம் ஒப்புரவாக நம்மையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். இறைவன் தன்னையே தாழ்த்தி கடவுளின் மகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தி மனித உருவ எடுத்து சாதாரண ஒரு மனிதராக மாற்றுத் தொழுவத்திலே பிறந்து வந்ததன் காரணம் நம்மோடு ஒப்புரவாகி நம்மோடு இந்த உறவை கட்டி எழுப்ப நாமும் நம்மிடையே வந்திருக்கின்ற அந்த இயேசுவினுடைய பிறப்பை அர்த்தமுள்ள விருந்துகளை கொண்டாட வேண்டுமே. ஆனால் பிறரோடு ஒப்புரவாகின்ற தருணத்திலே எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து நம்முடைய அகந்தை, ஆணவம், பொறாமை, பகைமை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தவர்களாய் நாம் உறவுகளை கட்டி எழுப்புகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது. அன்புக்குரியவர்களை உறவுகளை கட்டி எழுப்ப இரண்டாவது பகிர்ந்து வாழ, இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதால் கிறிஸ்துமஸ் இருந்தால் நாம் இனிப்புகளை பகிர்ந்து கொடுக்கின்றோம். சாண்டா கிளாஸ் பரிசுகளை கொடுப்பதை போன்று நாமும் நம்மிடம் இருக்கின்றவரை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். கடவுளும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நம்முடைய அன்பின் மகனையே. அன்பு பரிசாக, வெளிமதிப்பற்ற பரிசாக இந்த விழாவிலே நமக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதை வெளிக்காட்டும் விதமாகவே நாம் பிறருக்கு இனிப்புகளை வழங்குகின்றோம், புத்தாடைகளையோ அல்லது பிற பொருட்களை வழங்குகின்றோம். இது மட்டுமே உண்மையான பகிர்வு அல்ல. மாறாக பகிர வேண்டியவை எத்தனையோ இருக்கின்றன. பரிசுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தரமான விதத்திலே சில நேரங்களை எதிர்பார்க்கின்ற ஆதரவுக்காக எதிர்பார்க்கின்ற மக்களோடு, வயதானவர்களோடு, நோயாளிகளோடு நாம் சில தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் உண்மையான பகிர்வு. அதன் வழியாக இயேசு கொண்டு வருகின்ற அந்த அமைதியை, ஆனந்தத்தை, அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று உறுதியுள்ள வார்த்தைகளை வழங்குவது, ஆதரவுக்காக மன கஷ்டத்திலே கவலைகளை இருப்பவர்களுக்கு கவலைப்படாதீர்கள், ஆண்டவர்களோடு இருக்கின்றார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லாம் மாறும் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியோடு என்ற வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று பணி புரிந்து ஏதாவது உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு கேட்காமலேயே அதை மரியாதை போன்று எலிசபெத்தம்மாள் 6 மாதம் கருவுற்று இருக்கின்றார் என்று தெரிந்தவுடனே விரைந்து ஓடி சென்றார். கேட்கவில்லை, போது கேட்கவில்லை, கடிதம் எழுதி கேட்கவில்லை, விரைந்து ஓடி சென்றார். அதுதான் உண்மையான பணி புரிதல் என்பது. எனவே நாமும் பகிர்தலை நம்முடைய பணியாக, கடமையாக எடுத்து சிறு சிறு காரியங்களை நம்முடைய பாதுகாவலியான குழந்தை கரசமாவை போன்று சிறு சிறு காரியங்களையும் அன்போடு முன்னுறவோடு நாம் பிறருக்கு செய்யும் பொழுது அது ஒரு பகிர்தலாக, அன்பின் பகிர்தலாக வெளிப்படுகின்றது. அதே போன்று தொட்டு உணர்ந்து பகிர்தலை வெளிப்படுத்துதல். அன்னை தெரசால் ஒரு முறை கல்கத்தாவிலே ஒரு பெருவிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்தவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அறையிலே சென்று மனையால் அமர்ந்து அவருடைய கரங்களை பற்றி பிடித்தவராய் சொல்லுகின்றார், மகனே எவ்வாறு இருக்கின்றாய் என்று. சில நிமிடங்களில் அந்த
நபரின் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகின்றது. அன்னை தெரசா கேட்கின்றார், என்ன ஆயிற்று, என்ன கவலை என்று. இல்லையம்மா, இது ஆனந்த கண்ணீர். என்னை யாரும் இதுவரை இப்படி தொட்டதில்லை. முதல் முறையாக ஒரு அருமையான, ஒரு மென்மையான, இளம் சூடான கரத்திலே நான் உண்மையான அன்பை உணர்கின்றேன் என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, நல்ல நேரத்துல போச முடிஞ்சு அந்த சைடு நிற்பேன். எதுக்கு நிற்பேன்? பிளஸிங் அவங்க வருவீங்க. ஒரு சில நேரத்துல ஏதாவது வேலைக்கு ஓடிட்டா சில பேர் வந்தாங்க, மழை பிளஸிங் கொடுக்கல அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தொடர்ந்து நிற்பதை நான் வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த தொடர் ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிலே இறைவனுடைய அந்த வல்லமையை நாம் பிறருக்கு தொடர்கின்றோம். அதை பெற்றுக் கொள்வது உங்களுடைய நீங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கின்ற மகிழ்ச்சி. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பகிர்வது பரிசுகள் மட்டுமல்ல, தரமான இடத்திலே நேரத்தையும் உறுதியுள்ள வார்த்தைகளையும் சில சிறிய சிறிய பணிகளையும் அதை போன்று தொட்டுணர்ந்து கொடுக்கின்ற அந்த அரவணைப்பையும் நாம் கொடுத்து நாம் பகிர்ந்து வாழும் பொழுது உண்மையான பகிர்வை, அமைதியை, சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். பல நேரத்திலே நாம் பகிர்வது எப்படி இருக்கின்றது? பூசையில நாம் சமாதானம் கொண்டு வரணும். ஒருவர் சமாதானம் சொல்லணும், என்ன செய்யணும்? அப்படியே திருப்பிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கணும். பக்கத்துல யார் இருக்கா, செவருக்கு சட்டலுக்கு ஒரு சமாதானம், அந்த சைடு கதவுக்கு ஒரு சமாதானம் தான் நம்முடைய தலைகள் போகின்றது. உண்மையிலேயே அருகில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுடைய முகத்தை பார்த்து நாம் சமாதானம் சொல்லுகின்றோமா? கேள்விக்குறிதான். எனவே இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த சமாதானத்தை சமாதானமோடு ஒரு முன்கொடுவதோடு நாம் அருகில் இருப்பவர்களின் முகம் பார்த்து நாம் பகிர்ந்து கொள்ள முயற்சி எடுப்போம். மூன்றாவதாக சாட்சிய வாழ்வு வாழ, சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பது இந்த உறவுகளை கட்டி எழுப்புக் கொள்வது, நம்முடைய இருக்கின்ற விரிசல்களை, பிளவுகளை நாம் ஒன்றிணைந்து சரி செய்து உண்மையான உறவோடு வாழும் பொழுது, அதே நேரத்திலே நாம் இந்த கிறிஸ்து பிறப்பை உண்மை பகிர்களை வெளிப்படுத்தும் பொழுது நாம் ஒரு சாட்சிய வாழ்வை வாழ முடியும். புனிதர்கள் எல்லாம் செய்தது ஏதோ பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்துவிடவில்லை. சிறிய சிறிய காரியங்களையும் பொறுமையோடும் முன்கொடுவதோடும் அர்த்தம் உணர்ந்து செய்தார்கள். எனவே நாம் செய்வதை புரிந்து செய்வது, அதே போன்று இறை வார்த்தையை நமது வாழ்வாக்கி வாழும் பொழுது உண்மையான கிறிஸ்தவர்களாய், பகைமை இருக்கும் இடத்திலே, போராட்டங்கள் இருக்கும் இடத்திலே அன்பை விளைப்பவர்களாய், அமைதியை விளைப்பவர்களாய் நாம் வாழும் பொழுது ஒரு சாட்சிய வாழ்வை நாம் வாழ முடியும். எனவே இந்த மூன்று பணிகளையும் நாம் செய்தோமையானால் உறவுகளை கட்டி எழுப்பி இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து அதை ஒரு சாட்சிய வாழ்வாக நாம் வாழும் பொழுது உண்மையான கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி, சமாதானம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் தந்தோம். மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் கொடுக்கின்ற மூன்று வாக்குறுதிகள்: நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், என்னை நீ நம்பலாம். அவ்வாறு நம்மோடு வந்திருக்கின்ற இறைவனை நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்பி பகிர்ந்து வாழ்ந்து சாட்சிய வாழ்ந்து வாழ்வதன் மூலமாக அர்த்தமுள்ள இந்த கிறிஸ்து பிறப்பை நல்ல முறைகளை கொண்டாடுவோம். இறை ஆசிரியை பெற்று மகிழ்வோம். ஆமென்.